எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இப்ப நடக்கிறதெல்லாம் மேல இருந்து பார்த்தாங்கன்னு வைங்களே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதாங்க நினைப்பாங்க. ஒரு பக்கத்து சசிகலா அவர்கள், இன்னொரு பக்கத்து டிடிவி தினகரன் அவர்கள், இன்னொரு பக்கத்து திமுக ஓபிஎஸ் அவர்கள், இன்னொரு பக்கத்து தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள், இப்ப புதுசா சிவி சண்முகம் வேலுமணி அவர்கள் ஒரு தனியா இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியா இருக்காங்க. இந்த மாதிரி அதிமுக சுக்குநூறா போயிருச்சுங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒற்றை பெண்மணியா, இரும்பு மனுஷியா தமிழ்நாட்டை கட்டி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க இருந்த கட்சி இப்படி சுக்குநூறா இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே எல்லாருக்குமே மன வருத்தமா இருக்கு. அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தன் தாய்க்கு தான் பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவே அவங்க ஏராளமான திட்டங்கள், பெண்கள் நல திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தாய்மார்களுக்கு பாலூட்டு முறை அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். பசிக்கு ஒரு பிள்ளை அழுகக்கூடாதுங்கிறக்காக பேருந்து நிலையத்தில் அதை கொண்டு வந்தாங்க. இதை தாண்டி தாலிக்கு தங்க வழங்குற திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், அந்த மாதிரி பெண்களுக்கு ஏராளமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டு பெண்கள்கிட்டே அவங்களோட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அவங்களுமே தமிழ்நாட்டு மக்களை எல்லாமே ஒரு தாய்மை உள்ளத்தோட தான் பார்த்தாங்க. அதாவது கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது அந்த அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டின் இந்த லேடியா இல்ல குஜராத்தின் அந்த மோடியா அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில இவங்க கூட இருந்தவங்க அவங்க கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியே இல்லாம பண்ணிட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏதாச்சும் ஒரு கட்சி அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை இங்கேயும் ஃபாலோ பண்ணி அதுக்கு அதிமுக பலிகடை ஆயிருச்சுங்க. அதாவது இதுல யார் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் உண்மையான தொண்டர்களா இருப்பாங்க பாத்தீங்களா, உண்மையிலே அவங்க கஷ்டங்க. அதாவது பீயிங் an ADMK member is not easy.